பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பதிலும் இந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115:12 எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை சற்று நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நாம் எந்த விதத்திலும் நாம் அருகதை கிடையாது. ஆனால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம் அவர் நினைவில் நின்ற மக்கள், தேவனின் நினைவில் நின்று கொண்டிருக்கிற அல்லது தேவனுடைய நினைவில் இருக்கிற மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, கர்த்தரை நம்ப வேண்டும். அதைத்தான் இதே சங்கீதத்தில் மேலுள்ள வசனங்களை வாசிக்கிற போது ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேலரே கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேலரும் ஆரோன் குடும்பத்தாராகிய தேவனுடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் யாவரும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கைக்குள் வரும்போது அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த ஆண்டு முழுவதும் 2021 முழுவதும் கர்த்தர் நம்மை அவர் நினைவில் வைத்திருந்தார். எனவே தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜீவரட்சணம் செய்து பாதுகாத்து பராமரித்து 2022 காணும் போகும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் சில தினங்களுக்குள்ள 2022 நாம் சந்திக்க போகிறோம். அப்படியான கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. நாம் தேவனுடைய நினைவில் நின்றால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று சில வசனங்களை, சில நபர்களுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எல்கானாவுடைய மனைவி, சாமுவேலுடைய அம்மா அண்ணாள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறா. அவளுக்கு குழந்தை இல்லை, நாச்சியார் அவமானப்படுத்துகிறாள். அவளுடைய வாழ்க்கையில் நிந்தை, குழந்தை இல்லைன்ற நிந்தை, மலடி என்கிற நிந்தை அவளுடைய வாழ்க்கையை வாட்டி வதக்குகிறது. அற்பமாய் எண்ணப்படுகிறாள். மிகுந்த மனவேதனையோடு தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விடுகிறாள். அதை பார்த்து ஊழியக்காரன் ஏலி கேட்கிறார், என்ன, ஏன் என்று சொல்லி ஏதாவது மயக்க நிலையில் தான் இதை செஞ்சிட்ருக்கிறியா, போதையா என்ன என்று சொல்லி கேட்குறா, ஏதாவது அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்ல, இல்லை, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே தொடர்ந்து அந்த பகுதி, வேத பகுதி வாசிக்கும் போது 1 சாமுவேல் அந்த 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது கர்த்தர் நினைத்தருளினார், சாமுவேலை கர்த்தர் தந்தார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய நிந்தை நீங்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும். கடந்த ஆண்டு நம்முடைய நிந்தையை அவர் நீக்கினார், அவர் நம்மை நினைத்தருளினார். அடுத்தது நோவாவுடைய கண்கள், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிற போது அவன் பேழைக்குள்ளே இருக்கிறான். தேசம் முழுவதும் பேரழிவினால், வாதையினால் அழிக்கப்படுகிறது, ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படுகிறது. அவனும் அவனுடைய வீட்டார் மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார் என்று. என்ன அற்புதமான ஆண்டவர்! அப்படியானால் தேவனுடைய நினைவில் நிற்கிற மக்களை இந்த உலகத்திலிருந்து, பேரழிவிலிருந்து அவர் காப்பாற்றுகிறார். எனவே கர்த்தர் நம்மில் நினைவாக இருந்ததினால இந்த கொரோனா தொற்றினுடைய பெரும் பாதகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அதற்கான நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அந்த உபத்திரவம், பாடு, நிந்தை, அவமானம், தனக்கு தேசம் இல்லை, 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் வாழ்விலே அவர் சிக்கிண்டு இருக்கிற போது கர்த்தர் நினைத்தருளினார். மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாத்ராகம் 2:25. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பெரிய திரள் கூட்டம் அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கித்து தன் வாழ்க்கையை கசப்பாக்கி இனி வாழ்வதை விட சாகிறதே நல்லது என்ற எண்ணத்தில் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிற போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனத்தை நினைத்தருளினார். அவர்களுக்கு என்று ஒரு சொந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வழங்க சித்தமானார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
கர்த்தரால் நினைக்கப்படுகிற, இன்னும் நான் அநேக வசனங்களை சொல்ல முடியும், ஆனால் இந்த மூன்று வேத பகுதி போதும் என்று எண்ணுகிறேன். தேவனால் நினைக்கப்படுகிற மக்கள் நிந்தை நீங்கி அவர்கள் சமாதானத்தை காண்கிறவர்கள். தேவனால் நினைக்கப்படுகிற குடும்பம் பேரழிவிலிருந்து, பெருந்தொற்றிலிருந்தும் பேரழிவிலிருந்தும், ஜலப்பிரளயத்தின் மிக பெரிதான தேசமே அழிந்து போய்விட்டது, நாடே அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். காரணம், கர்த்தர் அவனை நினைத்தருளினார். தேசம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நாடு கிடையாது. அவர்கள் யாருன்னே தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார்கள். அதாவது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள், 7 அல்லது 8 சந்ததி அவருடைய வாழ்க்கையில் அழிவை தான் கண்டார்கள், சமாதானத்தை பார்க்கல. ஆனால் தேவன் நினைத்தருளி அவர்களுக்கு ஒரு தாயகத்தை தேவன் தந்தார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், வாக்குத்தத்த தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு பங்காக அளித்தார். எனவே இந்த நாளின் செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைத்தருளி இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். அதற்கு அடையாளமாக அவரையே நம்புவோம். மனிதனை அல்ல, சொந்த பந்தங்களை அல்ல, பணத்தை அல்ல, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற அதிபர்களை அல்ல. நீ நம்பக்கூடிய எந்த மனிதனும் உன்னை கைவிடுவான், எந்த பொருளும் உன்னை கைவிடும். ஆனால் நம்புகிற ஒரே ஒரு இடத்தில் ஒருவர் இருக்கிறாரானால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரையே நம்புவோம். சொல்லுவோம், நான் ஆண்டவரை நான் உண்மையே நம்பியிருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு ஜீவரட்சணையத்தையும் சமாதானத்தையும் நிந்தையும் நீங்கி தேவன் ஆறுதலும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தின் தேவன் அளவில்லாமல் தந்து நம்மை காப்பார். இந்த வார்த்தையினால கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை காப்பாராக. கண்களை விட நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எதை சொல்லும்படி நீர் எனக்கு கட்டளையிட்டீரோவையில் இந்த கால உலகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை மக்களுக்கு தந்து அது நிமித்தம் வருகிற ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சொந்தமாக்க, எப்படி ஆண்டவரே சாமுவேலின் தாய் அண்ணால் பெற்றுக்கொண்டாலோ, எப்படி நோவா ஆண்டவரே நீர் நினைத்து அவன் கர்த்தா ஸ்தோத்திரம் சாபத்திலிருந்தும் ஒரு பெரிய பாதகத்திலிருந்து எப்படி அவனை நீர் காப்பாற்றினீரோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தை, அவமானம், அடிமைதனம் இதெல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி தங்களுக்கென்று ஒரு தாயகத்தை நீ தந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உம்மால் நினைக்கப்படுகிற மக்களாக இருக்க விரும்புகிறோம். எனவே உம்மையே நம்பியிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் ஆளுகளை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அப்படியே ஒரு தொடராக சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலக மதங்களில் இயேசு கிறிஸ்து பேசும் பொருளாக இருக்கிறாரா என்று சொல்லுகிற ஒரு கேள்வி நமக்கு உண்டு. சில கிறிஸ்தவ மத போதகர்கள் பிரஜாபதி என்று சொல்லுகிற நாடகத்தை போடுகிறார்கள். பிரஜாபதி என்று சொல்லி நாடகத்தை போடுறாங்க. சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா, குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிற ஈசா நபி இயேசு கிறிஸ்து என்று சிலர் பேசுகிறார்கள். சிலர் மற்றொருவர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அதாவது உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற கிச்சிலி மரத்தடியிலே நான் அவனை பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த வேத பகுதி இயேசுவை குறிக்கிறது என்று பிரசங்கிக்கிறார்கள். அடுத்தது இப்படி பலரும் பலர் விதமாக மற்ற இடங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பேசுகிறார்கள். அது எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், இயேசுநாதர் பிறந்தார் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எத்தனை இடத்துல ஒரு இடத்துல சொல்லும்போது கிச்சிலி மரன்றீங்க, ஒரு இடத்துல சொல்லும்போது பேரிச்சை மரன்றீங்க, ஒரு இடத்துல என்பது மாட்டுத்தொழுவம், பிரஜாபதி மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாருந்தீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே தான் பிறந்தார் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதை பற்றியத்தான் இன்றைக்கு நாம் கொஞ்ச நேரம் அதை குறித்து நாம் சிந்திப்போம். பிரஜாபதியை குறித்து பார்ப்போம். நீங்கள் ரிக் வேதம் 335 வசனம் 1 பகுதி 1 மாட்டுத் தொழுவத்தில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று ரிக் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ரிக் வேதத்தை குறித்து நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். மேசியா அதாவது மாட்டுத் தொழுவத்தில் பிரஜாபதி பிறப்பார் என்று சொல்லுகிற ஒரு பகுதி இருக்குமானால், மாட்டுத் தொழுவத்தில் பிறப்பார் என்று சொல்லுகிற செய்தி உண்மை என்று சொன்னால், வேதம் அதுக்கு ஒத்து போகணும். நம்முடைய கைகளை வைத்திருக்கிற வேதாகமும் அதற்கு ஒத்து போகணும். நம்முடைய வேதாகமத்தில் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததாக சான்றுகள் இல்லை.
தொழுவம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பதிலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேஞ்சர் என்று சொல்லுகிற ஆங்கில வார்த்தையின் அடையாளமாக முன்னணையம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா இல்லையா என்று சொல்லி மற்றொரு பதிவிலே நான் அதை சொல்லியிருக்கிறேன். எனவே பிரஜாபதி என்று சொல்லுகிற ஒரு கேரக்டர் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கும் என்று சொல்லுகிறதுனால உடனே ஆமாம் மாட்டுத் தொழுவத்தை இயேசு பிறந்தார் என்று சொல்லி இந்த ரிக்வேதத்தின் வேத பகுதியை எடுத்து நம்முடைய வேதாகமத்திலே ஒட்டி வைத்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒட்டி வைத்துக் கொள்ள முடியாது. வேதம் தெளிவாக சொல்லாத ஒன்றை எப்படி ரிக்வேதம் தெளிவாக சொல்லிவிட முடியும்? எனவே ரிக்வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பிரஜாபதி என்னுடைய கேரக்டர் அல்லது அந்த விஷயங்கள், ஒருவேளை பிசாசுக்கு இந்த விஷயங்கள் தெரியும், உலகத்தில் இருக்கிற ஞானிகள் அல்லது தத்துவ மேதைகள் அல்லது இதை குறித்து அறிகிற மற்ற ஆவிகளுக்கும் இதை என்ன செய்யும், உலக ரட்சிப்பின் விஷயத்தை அவர்களுக்கு தெரியும். எனவே இதை குறித்து தெரிந்திருக்கலாம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறப்பார் என்று சொல்கிற செய்தி ரிக்வேதத்தில் பிரஜாபதியை குறித்து எழுதியிருக்குமானால் பிசாசானவன் ஈஸியாக இயேசு கிறிஸ்துவை அழித்திருப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையே பிசாசின் தலையை நசுக்குவதுதான். எனவே அவர் இங்கே மாட்டுத் தொழுவத்தில் பிறப்பார் என்று சொன்னால் அவர் மாட்டுத் தொழுவத்தை பார்த்துருந்திருப்பான் அல்லது மற்ற ஏதாவது காரியங்களை பார்த்து அழிக்க திட்டமிட்டிருப்பான். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் என்கிற சான்று வேதாகமத்தில் இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே பிரஜாபதி என்று சொல்கிற வார்த்தை இருக்கட்டும், அவர்கள் அதை நம்பட்டும் அல்லது இதை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கட்டும், அதை பற்றி தவறில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கலை, அதுதான் மிக முக்கியமான செய்தி. அடுத்தது இஸ்லாமியர்கள் கூறுகிற திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தியாயம் 19 மரியம் என்று சொல்கிற மக்காவில் அருளப்பட்டதான அந்த மரியம் என்று சொல்கிற அந்த சாப்டர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல இருக்கிறது. அதாவது 26ஆம் வாக்கியத்தில் தான் நோன்பு இருப்பதாக பொய் சொல்ல கூறுகிறார். காபிரியேல் தூதன் மரியமைகிட்ட பொய் சொல்லு, நான் நோன்பு இருக்கிறேன்னு பொய் சொல்லு என்று சொல்கிறார். வேதத்துக்கும் பொய்க்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ தேவதூதனே பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அடுத்தது பேர்ச்சம்பளத்தில் ஈசா நபி பிறந்ததாக திருக்குரான் கூறுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்க. வேதாகமம் அதை தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்வீரானால், இந்த ஈசா நபி தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்வீரானால் அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, வேதாகமம் சொல்கிற செய்தி பொய்யாய் மாறிவிடும். எனவே ஈச்சை மரத்தடியில் பிறந்த இயேசு கிறிஸ்து அல்லது ஈசா நபி யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவரை நாம் ஈசா நபி என்று அவர் ஏற்றுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று நாம் நினைச்ச முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது இப்படி இதை சொல்ற பாருங்க, ஈசா நபியினுடைய காரியம். அப்போ பாருங்க, ஒன்று மாட்டுத் தொழுவன்னு ஒரு பேர் வருது, இன்னொன்று பேரிச்சை மரத்தடி என்று வருது. இப்போ என்ன கேட்குறேன், ஒரு மனிதனுக்கு 2 வீட்டு முகவரியில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் கதை என்று சொல்லிவிடுவோம். இது இட்டுக்கட்டிய கதை என்று நாம் சொல்லிவிடுவோம். எனவே ரிக்வேதத்தில் சொன்ன பிரஜாபதி என்று சொல்லுகிற ஒரு கேரக்டரும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு ஈசா நபி தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற மரியம் என்ற ஒரு சாப்டரில் வருகிற அந்த பேரிச்சை மரத்தடியில் பிறந்த ஈசா நபியும் இயேசு கிறிஸ்துவை குறிக்க முடியாது. அடுத்தது அது பரிசுத்த வேதாகமத்தில் 8ஆம் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த வியாக்கியானத்தை பார்த்து வசனம் பாருங்க. அந்த கிச்சிலி மரத்தின் கீழ் உன்னை பெற்றால் என்ற வார்த்தை, அதை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து கிச்சிலி மரத்தடியில் பிறந்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. கிச்சிலி மரத்தடியில் பிறந்தார் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்க. வேதம் என்பது ஒரு இலக்கிய நூல். இலக்கிய நூலில் பார்த்தீங்கன்னா நிலவே என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது அது ஒரு பெண்ணை குறிக்கிறது. இந்த பெண்ணை குறித்து இலக்கியம் எழுதுகிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அத்திமரம் துளிர்விட்ட போது வசந்த கால சமயமாக இருக்கு என்று சொல்கிறார். அப்படியே அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அப்போது இலக்கிய வார்த்தைகள் ஒரு தேசத்தை குறிக்கிற இலக்கிய வார்த்தைகள் சிலது இருக்கிறது. அப்படித்தான் இந்த கிச்சிலி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற வார்த்தை. அதை குறித்து மிக அழகாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, எபிரேய வேதாகமத்தில் 1054 என்று எண்ணிலே நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆப்பிளின் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பெத்லகேம் அப்பத்தின் வீடோ,
அதே போல இது இஸ்ரவேல் தேசத்தை ஆப்பிளின் வீடு என்று என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்துல கிச்சிலி மரம் என்று சொல்கிற வார்த்தை அல்லது அப்பத்தின் வீடு என்று எழுதப்படுகிற வார்த்தை இதையெல்லாம் ஞானார்த்தமாய் சொல்லப்பட்ட ஒன்று. எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிச்சிலி மரத்தில் ஒன்று பெற்றேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இது தேசத்தை குறிக்கிறது. இந்த தேசத்தில் ஒரு மீட்பர் பிறப்பார் என்று சொல்லி உன்னத பாட்டின் புத்தகத்தில் சாலமோனுடைய காலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளலாம். தேசத்தின் செய்தி என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து பிரஜாபதி அல்ல, இயேசு கிறிஸ்து ஈசா நபி அல்ல, இயேசு கிறிஸ்து பிலேயாம் சொல்கிறான் சபிக்க வந்தவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துடைய குறி சொல்லுகிற பிலேயாம் சொல்லும்போது சொல்லுகிறான், நட்சத்திரம் ஒன்று உதிக்கும் தோன்றும் போகும் வரும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த வார்த்தை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வேற்று மதத்தான், வேற்று தீர்க்கதரிசி, வேறு காரியங்களை வைத்து சொல்லுகிறான். ஆனால் அவன் சொன்னதை வேதம் அங்கீகரித்து வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் பிரஜாபதியை பற்றி வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. ஈசா நபி என்று எழுதப்படுகிற குரானில் இருக்கிற செய்தி எழுதப்படவில்லை. எனவே வேதாகமத்தில் எழுதப்படாத ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் கூறுவது நமக்கு அவ்வளவு நலம் அல்ல. எனவே எனக்கு அருமையானவர்களே, பிரஜாபதி இயேசு கிறிஸ்து இல்லை, ஈசா நபி என்று சொல்லுகிறவரும் இயேசு கிறிஸ்து அல்ல. சொல்லப்பட்டிருக்கிற எண்ணாக புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான பீலையாம் பாலாக் அந்த சம்பவத்தில் சொல்லுகிற அந்த நட்சத்திரம் என்று உதிக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த பேயோரின் குமாரனாகிய அந்த பீலையாம் சொன்ன அந்த செய்தி அது உண்மை. அவன் புரதேசத்தான், வேற்று மத தீர்க்கதரிசி. ஆனால் அவன் சொன்னது உண்மை. அதனால் வேதம் அதை அங்கீகரித்து ஏற்று வைத்திருக்கிறது. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உன்னை பெற்றாள் என்று சொல்கிற போது தேசத்தை குறித்து சொல்கிற அந்த செய்தியும் ஆப்பிளின் வீடு கிச்சிலி மரம் என்று சொன்னால் ஆப்பிளின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அடையாளமாய் சொல்லப்பட்டதுனால தேசத்தில் ஆண்டவர் ரட்சகர் பிறப்பார், மேசியா பிறப்பார் என்று சொல்லுகிற அந்த செய்தி அது உண்மையானது. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் 3-4 முகவரிகளை சொல்லி நீங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை குழப்பாதீர்கள். இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலும் அல்ல, கிச்சிலி மரத்தடியில் அதாவது ஈச்சை மரத்தடியிலும் அல்ல. அவர் யோசேப்புடைய வீட்டிலே இயேசு பிறந்தார் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் என்று எண்ணப்பட்ட யோசேப்புக்கு சொந்த வீடு பெத்லகேமில் இருந்தது. அவர் யூதாவின் வம்சத்தான், ராஜ வம்சத்தானவன். அவனுக்கு சொந்த வீடு இருந்தது. அந்த வீட்டில் முகவரியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். 40 நாள் அந்த தீட்டு கழியும்படி 40 நாள் அங்கே தான் இருந்த சுத்திகரிப்பின் முறைமை முடிந்தது. யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறைமை முடிந்தது. 40 நாள் முடிந்த பிறகு துணிகளில் சுற்றுகிற அந்த முறைமையை கையாண்ட அது செய்து முடிச்சுட்டு அந்த குழந்தையத்தான் எங்கே கொண்டு வராங்கன்னா சத்திரத்துக்கு கொண்டு வந்து சத்திரத்தின் முன்னணியத்தில் வைக்கிறார்கள். அதாவது துணிகளில் சுற்றின குழந்தை அந்த சாக்கிரம் செய்து முடித்த பிறகுதான் அந்த சடங்கின் போது தான் கொண்டு வராங்க. 40 நாளுக்கு பிறகுதான் அங்கே வராங்க. அங்கே தான் மேய்ப்பர்கள் காண்கிறார்கள் இயேசுவை. அப்போ அந்த முன்னணியம் என்று சொல்லுகிறது அது ஸ்டால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னணியம் என்பது அன்றைக்கு உபயோகப்படுத்தின வாகனங்கள் நிறுத்துமிடம், பார்க்கிங் பிளேஸ். அன்றைக்கு உபயோகப்படுத்தின கழுதை, குதிரை, ஒட்டகம், கோவேறு கழுதை இவைகளை நிறுத்துகிற அந்த இடம்தான் முன்னணியம். அந்த முன்னணியத்தில் இயேசுவை கிடத்தி கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது மெய்ப்பர்களை பார்க்குறாங்க. இதுதான் அங்கே செய்தி. அதுக்கு பிறகு இதெல்லாம் முடித்த பிறகு, பதிவுலாம் முடித்த பிறகு அவர்கள் தங்கள் வீட்டில் போய் நிற்கிறாங்க. வீட்டுக்கு போன பிறகு இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரம் தொடங்கி அவர்கள் நடத்தி கொண்டு போகும்போது கரெக்டாக அந்த குழந்தை இருந்த வீட்டில் நின்றது என்று மத்திய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் அப்படி தொடர்ந்து 12ஆம் வசனம்லாம் வாசிச்சிங்கன்னா அங்கே அந்த ஸ்தலத்தில் நின்றது. அந்த வீட்டில் அவர் பிரவேசித்தார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவை மாட்டுத் தொழுவத்திலே மரியாள் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. அவள் பெற்றெடுத்த இடம் யோசேப்புடைய வீடு. எனவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்னு காலகாலமாக சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது நம்முடைய பிரிட்டிஷார் செய்த, அதாவது பிரிட்டிஷார் என்று சொல்கிறத விட ஐரோப்பியர்கள் செய்ததான ஒரு வேலை. ஏன்னா ஐரோப்பியர்கள் தங்களுடைய அந்த முறைமையை சொல்வதற்காக படம் கிரிட்டிக்ஸ் கார்டு போடுறதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தாய், தந்தை, இயேசு கிறிஸ்து, மேஞ்சர், அந்த தீவன தொட்டி, அதுக்கு பிறகு சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள், ஆடு, இதெல்லாம் வச்சு ஒரு படம் வரைஞ்சி காட்டிட்டாங்க. அந்த படத்தை பார்த்து நீங்கள் கதை சொல்கிறீங்க. அப்படி சொல்லாதீங்க. பைபிளை படித்து பைபிளை தீர விசாரித்து படித்து நாம் அதை
புரிந்து கொள்வோம். என கண்மானலே, இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் தாவீதின் ஊரிலே ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தை ராஜாதான். எனவே உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் நன்மையும் வரலும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே அதை நாம் புரிந்து கொண்டு நாம் ஜீவனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இயேசு நீர் எங்களுக்காக பிறந்தீர், எங்களை இரட்சிக்க வந்தீர், எங்களுக்கு சாபத்தை நீக்கும்படியாய் வந்தீர். ஆண்டவரே, நீர் பிறந்தது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜவம்சத்தில் தான் பிறந்தீர். நாங்கள் தவறாக இதை புரிந்து கொண்டு நாங்கள் பிரசங்கியாதபடி சரியான புரிந்து கொள்ளுதலோடு நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். சமாதானமும் நன்மையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. இந்த காலவெளியில் உங்களை எல்லாரும் சந்திப்பது இந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் நாம் பெற்ற நன்மைகள் என்ன? நம்பர் 1, பிசாசின் தலையை அவர் நசுக்கி நம்மை மரணத்துக்கு அதிகாரியான பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறார். நம்பர் 1. 2வது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா 9:6. தெய்வத்துவத்தை அவர் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த தெய்வத்துவத்தை, பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களையும் ராஜ்யத்தின் நற்செய்திகளையும் நமக்கு பங்காக வைத்து விடுதலையும் சமாதானத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதித்தார். இந்த பூமியை விட்டு அவர் போகும்போது சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன் என்று சொன்னவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அந்த அதாவது பிரதான கட்டளையின் போது அதை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் நம்மை இந்த பூமியில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுவதற்கு, நம்முடைய இரத்தத்தினால கழுவி பாவங்களை நம்மை கழுவி வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி பிதாவுக்கு என்பதாக நிறுத்தியிருக்கிறார். இந்த 3 காரியத்தை செய்யும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திரும்ப நான் அதை உங்களை விதமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் இழந்தான், அனைத்து நன்மையும் இழந்தான், நிர்வாணப்படுத்தினான் பிசாசு, ஆட்சி செய்யும்படி பிறந்தவன், சகலத்தையும் ஆளும்படி அவனை சிருஷ்டித்தார். ஆட்சி அதிகாரத்தை இழந்து கோழையாய் அடிமையாய் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வேர்வை சிந்தி களைத்து வாழ்க்கையின் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரால் இந்த நிலைக்கு இந்த மனிதன் தள்ளப்பட்டானோ அவனை அழிக்கும்படித்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார், அழித்தார் அவனை. இயேசு பிறந்ததுனால பிசாசு செத்தான். இயேசு கிறிஸ்து அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலிருந்து வராரு. வரும்போது அவர் நமக்காக தகப்பன், அவர் நம்ம சுமந்து கொண்டு வருகிறார். என்ன சுமந்து வந்தார்னா, கர்த்தத்துவத்தை சுமந்து கொண்டு வருகிறார். கர்த்தத்துவம் என்பது அவருடைய லார்ட்ஷிப், அதிகாரத்தை கொண்டு வருகிறார். என் பிள்ளைகள் அதிகாரம் இழந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு திரும்ப அந்த அதிகாரத்தை கொடுப்பேன்னு நம்ம எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இயேசு என்ற நாமத்தை சொன்னால் போதும், பிசாசு நடுங்கும். இயேசு நாமத்தை சொன்னால் போதும், பிரச்சனைகள் அகலும். இயேசு நாமத்தை சொன்னால் போதும், சகல சத்துருவின் வல்லமைகளும் கட்டவிழ்க்கப்படும். இயேசு என்ற நாமத்தை சொன்னால் போதும், வியாதிகள் அகலும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை சொன்னால் போதும், நிச்சயமாய் காற்றும் கடலும் இறையாதே என்று சொல்லும்போது அது அமைதியாக இருக்கும். இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்தை, கர்த்தத்துவத்தை உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நாம் அதை சொல்லி ஜெயிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மட்டுமல்ல, நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, நீங்கள் பிச்சைக்காரர்களாக, ஏழைகளாக, தேவனுடைய மகிமையின் வஸ்திரம் இழந்தவர்களாக, வறுமையும் போராட்டமும் பிரச்சனையுமாய் சுற்றி திரிந்தபோது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து என் பிள்ளைங்க எப்படி அனாதையாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, வறுமையில் சுற்றிட்டு இருக்கிறாங்க, அதாவது நிர்வாணமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் தம்முடைய தாம் கொண்டு வந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் நமக்காக கொடுத்துட்டு நம்மை மகிமையின் சரீரத்தை, மகிமையின் சாயலை, மகிமையின் வஸ்திரத்தை உடுத்துவதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடை செஞ்சுட்டு அவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியமாக்கி பிதாவுக்கு முன்னாடி போய் நிறுத்துகிறார். என்னுடைய ரத்தத்தினால கழுவி இவர்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கி இருக்கிறேன்.
இவர்கள் இனி பிச்சைக்காரர்கள் அல்ல, இவர்கள் இனி விபச்சாரக்காரர்கள் அல்ல, இவர்கள் இனி பாவிகள் அல்ல, இவர்கள் இனி உம்முடைய ராஜ்யத்துக்கு எதிரிகள் அல்ல, இனி இவர்கள் உமக்கு தீங்கானவர்கள் அல்ல, இவர்களும் உம்முடைய பிள்ளைதான் என்று சொல்லுகிற அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். எனவே இயேசு பிறந்ததின் நோக்கம் பிசாசின் தலையை நமக்காக நசுக்கினார். நம்பர் 2, இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை, உங்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் இழந்த கர்த்தத்துவத்தை மீண்டும் இயேசு நமக்கு பங்களித்தார், கொடுத்திருக்கிறார். மகிமையின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் அந்த காரியங்கள் எல்லாம் 3 வருஷத்தில் செய்து முடிச்சுட்டு இந்த ஊழியத்தின் முடிவில் செய்யும்போது சொல்கிறாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி பிதாவுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நான் இந்த பூமியில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கம்பீரமாய் வாழ்கிறோம். இயேசு என்ற நாமத்துக்கே இருக்கிற மகிமை. எனவே இயேசு பிறந்ததின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஒன்றே ஒன்று செய்யணும். ஆண்டவரே, நீர் எனக்காகத்தான் பிறந்தீர். அதை ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இத்தனை ஆசீர்வாதத்தை பெற முடியும். நாம் சொல்லுவோம், இயேசுவே நீர் எனக்காகத்தான் பிறந்தீர், எனக்காகத்தான் என்று சொல்லுவோம். எனக்காகத்தான் நீர் பிறந்தீர். அந்த வார்த்தையே, எனக்கு என்று சொல்கிற அந்த உரிமையே நம்முடைய வாழ்க்கையை மீட்டு ரட்சித்து ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கி கம்பீரமுள்ளவர்களாய் மாற்றும். அடிமைகள் அல்ல, கோழைகள் அல்ல, நிர்வாணிகள் அல்ல, பிசாசினால் நாம் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் தலை குனிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையினால் கர்த்தர்களை காப்பாராக. எபிரேயர் 2:14 வசனங்களையும் ஏசாயா 9:6 வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6 ஆகிய வசனங்களையும் உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுது நீங்காது இடம்பெறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடலில் எப்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் இருக்கட்டும். நீர் எங்களுக்காகத்தான், எனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தீர். எனக்காக என் வாழ்க்கையில் குறுக்கிட்ட பிசாசின் தலையை நசுக்குவதற்காக நீ வந்தீர். எனக்கு கர்த்தத்துவத்தை கொடுக்கும்படியாய் நீர் வந்தீர். என்னை ராஜாக்களும் ஆசாரமாக்கி பிதாவுக்கு முன்னாடி நிறுத்தும்படியாய் நீர் வந்தீர். அதை விசுவாசித்து அதை சுதந்திரத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கொண்டு நல்ல பிதாவே. ஆமென். May God bless you all.